வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நடிப்பு அரக்கன் ஆஸ்கார் சக்கரவர்த்தி இருக்கார்ல, நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ், அவரை பத்தி. திருச்சியில மாநாடுன்ற பேர்ல கூத்தடிச்சாங்கல்ல, அதை பத்தியும் நம்ம சிஎம் ஸ்டண்ட் அடிச்சார்ல, அதை பத்தியும் பேச போறோம். அப்புறம் புதுசா ஒரு ஃபுட் ரிவ்யூவர், நீங்க இந்த இர்ஃபான் அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபுட் ரிவ்யூவர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு அக்கா வந்து புதுசா வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மட்டன் பிரியாணி தண்ணி பாட்டில் பாத்துக்கோங்க. அவர் வந்து விஜய் தூக்கி போட்டாரு, மக்களுக்கு கொடுக்கல. கேக் பிஸ்கட். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்கார் நாயகன், அவரை பத்தி பார்க்க போறோம். கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. செப்டம்பர் 27 அது நடந்துச்சு. நடந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ், அந்த மாதிரி நடந்த உடனே வர்ற ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள நுழையிறதுக்குள்ளேயும் நம்ம நடிப்பு அரக்கணும் இன்னொருத்தர் பக்கத்துல ஜால்ரா, நம்ம செந்தில் மாதிரியே இந்த நாதாசுரம் இந்த இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்ப்பாருல்ல கரகாட்டக்காரன்ல, அது மாதிரி ஒருத்தரும் செந்தில் பாலாஜி நின்றுட்டு இருந்தாங்க. ரைட்டு, 40 உசுறு போகும்னு நினைக்கல. சரி, அந்த இடத்துல அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. அங்க சம்பவம் நடந்து 1 மணி நேரத்துக்குள்ள போக தெரிஞ்ச உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு திருச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு வேனு கவுந்து 12 பேர் கவலைக்கிடம் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன் அங்க போய் பார்க்கணும்னு தோணல? ஏன் அவங்க வந்து உங்க தொண்டர் இல்லையா? எதிர் முகாம்ல ஏதாச்சும் நடந்தாதான் போய் பார்ப்பீங்களா? உங்க முகாம்ல நடந்தா போய் பார்க்க மாட்டீங்களா? அப்புறம் 43 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டு நேத்து மதியம் நடந்துச்சு. இது 43 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டு வாந்தி பேதி மயக்கம் வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. ஏன் அங்க போய் பார்க்க மாட்டீங்களா? அது உங்க கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை கீழே வருது. ஏன் அங்க போய் அந்த சத்துணவு சமைச்சவங்களை கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றேனேடா. என்னடா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி பிள்ளைகளை கொண்டு போய் வாந்தி பேதியில ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சு, என்னடா செய்யறதுன்னு ஏன் அங்க போய் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அங்கேயும் சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த தஞ்சாவூர்ல ஒரு இளைஞர் வந்து நம்ம தலைவர் போன வாரம் போனப்ப கீழே விழுந்து அடிபட்டு, அந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய வண்டிகள் கீழே விழுந்து ஒரு பையன் வந்து ஹெல்மெட் போடாதனால தலையில் அடிபட்டு அந்த பையன் ஐசியூல இருந்தார் இல்லையா? அப்போ உடனே இவர் போய், யாரு, நம்ம அன்பில் மகேசனே போய் நாங்க இருக்கோம், உங்களுக்கு நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பரப்புனாங்க, வீடியோ எடுத்து பரப்புனாங்க, எல்லா இதுலையும் போட்டாங்க. அதுலையும் டிவிக்கு டிவி தாவேக்கா நிர்வாகிகள் போய் சந்திக்கவே இல்லை, அந்த பையனை என்னன்னு கூட கேட்கல அப்படின்னு. ஆனா அந்த தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் இருக்காரே, அவரு அந்த பையன் ஆஸ்பத்திரியில இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த பையனுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை பூரா பார்த்து, அந்த காசு செலவாகிறது வைக்கிறது எல்லாமே கூடயே இருந்து பார்த்துருக்காங்க. இதை எந்த ஒரு டிவியுமே ஒளிபரப்பல. இப்ப அந்த திருச்சி மாநாட்டுக்கு வந்து 12 பேர் வேன் கவுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அதை சொல்லல. இப்ப 43 குழந்தைகள் எதிர்கால தூண் சொல்றோம், அந்த குழந்தைகளுக்கு இப்படி வாந்தி பேதியில போய் இருக்குது, ஒண்ணு கிடக்க ஒன்னா இருந்தா என்ன இருக்கு, அதையும் எந்த டிவியும் சொல்லல. நேத்து சாயந்தரம் எந்த டிவிலையும் இந்த விவாதம் வரவே இல்லை. இதே இது வந்து நம்ம தலைவர் கூட்டத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே பிரேக்கிங் நியூஸ். இந்த மாதிரி தாவேக்கா மாநாட்டிற்கு சென்றவர்கள் வேனை நிறுத்தி நடுவழியில் நிறுத்தி ஓரத்துல போய் ஒண்ணு கடிச்சாங்க, அடுத்து நிப்பாட்டி வாந்தி எடுத்தாங்க, இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ்ல போடுவாங்க. ஆனா 12 பேர் கவுந்தடிச்சு விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அத ஒரு டிவி போடல. இவங்கெல்லாம் வந்து நம்ம அரசியலின் தூண், ஜனநாயகத்தின் தூண் அந்த பத்திரிகைக்காரங்க. இவங்களெல்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல மக்களே. அதனால விட்டு ஒழிங்க. அவங்க என்ன காமிக்கணுமோ அதைத்தான் காமிக்கிறாங்க, அதை தான் நாம பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யூடியூப்னு ஒண்ணு இருக்கு, சமூக வலைதளம்னு ஒண்ணு இருந்துச்சு. நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி
இப்ப அதெல்லாம் உங்க ஜம்பம்லாம் இங்க பழிக்காது. என்ன, நாங்க உலகத்தையே உள்ளங்கையில வச்சிருக்கோம். நீ காமிக்கிறதான் பார்க்கணும் அவசியம் இல்லை, நாங்க தெரிஞ்சுக்கிடுவோம். அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதை நான் சொல்றேன், இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட போய் பார்க்கல. ஏன் 40 பேர் அங்க கரூர்ல இந்த சம்பவம் நடந்த உடனே நைட்டா டெபுட்டி சிஎம் துபாயில இருந்து பிரைவேட் ஜெட் புடிச்சு வந்து இறங்கி மலர் கொத்து வச்சுட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரைவேட் ஜெட்ல ஏறி துபாய்க்கே போயிட்டாரு. ஏன் இப்ப திருநெல்வேலிக்கு சில திறப்பு விழாவுக்கு போயிருக்காரு. அங்க நாங்குநேரியில தானே எல்லாருமே அட்மிட் ஆயிருக்காங்க ஆஸ்பத்திரியில. ஒரு எட்டு போய் பார்க்க வேண்டியது தானே. அப்போ ஓ மாநாட்டுல நடந்துச்சுன்னா பார்க்க மாட்டேன், அது உசுரா உனக்கு தெரியல. இப்பதான் மெயின் மேட்டர். நம்ம திருச்சியில் நடந்துச்சுல மாநாடு, உலகம் காணா மாநாடு. 10 லட்சம் சேர் போட்டு 50 லட்சம் பேர் வெளியே நின்னாங்க மக்களே அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க 10 லட்சம் சேர் போட்டாங்க அப்படின்றதே உண்மையா என்னன்னு தெரியல. அதுல ஒரு 2 லட்சம் தான் போட்டிருப்பாங்க. 2 லட்சம் கூட நம்பல. பாதி இது காலி சேரா தான் இருக்கு. இந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவார்ல, டே 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 கேமரா இந்த பக்கம் திருப்பாது, இந்த பக்கம் திருப்பாது அப்படியே அந்த டைட்டா அந்த மேடைக்கு பக்கத்துல மட்டும்தான் இருக்கிறது. இப்படி ட்ரோன்ல எவனாச்சும் காமிச்சிட்டான் அப்படின்னா காலியா இருக்கச்சான்னு தெரிஞ்சிடும். அதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே ட்ரோன் காட்சியை காட்டல. ஆனா வலைதளத்துல இருக்கு, இப்ப கூட போய் பாருங்க, பூரா காலி சேரா தான் இருக்கு. நம்ம தலைவர் எங்க போய் மாநாடு போட்டாலும் சரி, எங்க கூட்டம் நடந்தாலும் சரி, அப்ப ராம்பாக்ல நடந்து வரையில நம்ம தோழர்கள் இருக்காங்கல்ல, நம்ம தொண்டர்கள், நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் துண்டை தூக்கி வீசுவாங்க. அப்ப 2 கொத்தடிமை ஜோடியா திரிவாங்க. அவங்கள கூட வானவில் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, டே தற்கூரிஸ், ஒரு கட்சி துண்டுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையாடா, மரியாதை இல்லையாடா, அதை போய் இப்படி தூக்கி எறியறீங்களேடா அப்படின்னு சொல்லிச்சுங்க. இப்ப என்ன நடக்குது இந்த கூட்டத்துல? அந்த கொத்தடிமையில எங்க போச்சு? கொத்தடிமையில எங்க போச்சு? கீழே இருக்கிற ஊபிஸ் பூரா துண்டை தூக்கி சிஎம் மூஞ்சிலே, எங்க மூஞ்சிலே குறி பார்த்து எறிகிறான் மக்களே. மூஞ்சிலே குறி பார்த்து எறிகிறான், கண்ணாபுரான் எறிகிறான். அதுல இப்ப நம்ம நடந்து வந்துகிட்டு இருந்தாரு அந்த மேடையில, திருச்சி மாநாட்டுல மேடையில நடந்து சிஎம் வந்துகிட்டு இருக்கல, இப்படி எறிகிறேன் பேர் வழின்னு எரிஞ்சு அவர் காலில் போய் விழுந்து அவர் எடறி நேரம் விழுந்திருப்பாரு. சிஎம் நேரம் கீழே விழுந்திருப்பாரு. ஒன்னு இடக்க ஒன்னு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கு வயசான காலத்துல? இதுக்குதான் என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் நடக்கும். ஓகே, நம்ம தலைவர் ரேம்ப் வாக் போனா நானும் ரேம்ப் வாக் போகணும், எனக்கும் ரேம்ப் வாக் வேணும். தலைவரே அவரு கொஞ்சம் வயசுக்காரு, அவரால் நடக்க முடியும், ஓட முடியும், உங்களால முடியாது தலைவரே, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நான் ஜீப்லனாச்சும் வருவேன், எனக்கும் ரேம்ப் வாக் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றது. சரின்னு சொல்லிட்டு வேன்ல வருவார் இல்லையா. வேன்ல வரையில டயத்துல 4 பக்கமும் இருந்து எல்லாரும் துண்டை தூக்கி போடணும்னு கீழே இருக்க கொத்தடிமைக்கு பூரா ஆர்டர் போட்டு வச்சிடுறது. ஆனா இவர்கிட்ட அவங்க போடுவாங்கல்ல, அப்ப கேட்ச் பண்ணி என்ன செய்யணும்னு இவர்கிட்ட சொல்லல. இவர் கேட்ச் பண்ணி இங்கிட்டு கேட்ச் பண்ணி இங்கிட்டு தூக்கி போடுறாரு, இங்கிட்டு கேட்ச் பண்ணி அங்கிட்டு தூக்கி போடுறாரு. நம்ம தலைவர்னா கேட்ச் கரெக்டா தூக்கி கழுத்துல போட்டுக்குவாரு. அவருக்கு என்ன பயமோ, கழுத்துல போட ஏதாச்சும் கலண்டு விழுந்துரும் பயப்படுறாரோ என்னமோ தெரியல. அது நம்ம சிஎம்க்கு தான் வெளிச்சம். அப்புறம் நம்ம ஊழல் நாயகன், ஊழல் மன்னன் கே நேரு இருக்கார்ல, திருச்சியின் மன்னர்னு சொல்லுவாங்க. அவரு மேடையில, அந்த மாநாட்டு மேடையில வரிசையா ஒவ்வொருக்கா துண்டு போட்டுக்கிட்டே வர்றாரு ஒவ்வொரு தலைவருக்கும் மேலையில இருக்கிறவங்களுக்கு. அப்ப வரிசையா போட்டே வரையில தனக்கும் துண்டு போடுவாங்கன்னு எங்க டெபுட்டி சிஎம் எந்திரிச்சு நிக்கிறாரு. அவருக்கு என்ன கோவமோ எழவோ தெரியல, பொழிச்சுன்னு அவருக்கு போடாம அங்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. சின்னவர் மூஞ்சில ஆடல போங்க. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே, திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே. ஆனா ஒண்ணு புரியுது மக்களே, நம்ம தளபதி சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சிஎம் நம்ம தளபதி ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உலகத்திலேயே எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல இப்ப உயிரோட இருக்கிறவங்க நிறைய வயசானவங்க வரைக்கும் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தேர்தல்ல தமிழ்நாடு வரலாறு பார்த்ததே இல்லை. சின்ன நண்டு சிண்டுல இருந்து இளம் வயதுக்காரவங்களா இருக்கட்டும், நடுத்தர வயதுக்காரவங்களா இருக்கட்டும், வயோதிகர் எல்லாரும் இந்த தேர்தலை ஃபாலோ பண்றாங்க. இந்த தேர்தல் அதி முக்கியமாயிருச்சு. என்ன காரணம்? ஒரே ஒரு மனிதனால இந்த தேர்தல் உற்று நோக்கப்படுது.
இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்ற போகும் தேர்தல். அதனால எல்லாரும் இந்த வயசு அந்த வயசுன்னு இல்ல, 50 பேர் இந்த தேர்தலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லதுப்பா, மட்டன் பிரியாணி தண்ணி பாட்டில் பாத்துக்கோங்க. அவர் வந்து விஜய் தூக்கி போட்டாரு, மக்களுக்கு கொடுக்கல. கேக்கு பிஸ்கட் பாத்துக்கோங்க. நான் வீடியோ ஆரம்பத்துல ஒரு ஃபுட் ரிவ்யூரை பத்தி பேச போறேன்னு சொன்னேன்ல, அது ஃபுட் ரிவ்யூ. இப்ப போன மாநாடு எங்க நடந்துச்சு எளவு எனக்கு ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது. இந்த திமுக வாரம் ஆச்சுன்னா என்ன நடக்குதோ இல்லையோ ஒரு மாநாடு இளவு கூட்டிடுறாங்க. அதனால எந்த மாநாடுன்னு தெரியல. எல்லா மாநாடுலயும் ஒரு ஃபுட் ரிவ்யூ ஒரு அக்கா இருக்கு. அது போன மாநாடுலயும் இதே மாதிரி தான். இங்கே பாருங்க என்ன கொடுத்தாங்கோ, மட்டன் பிரியாணி கொடுத்தாங்கோ, கொக்கோ கோலா கொடுத்தாங்கோ, மைசூர் பாக்கு கொடுத்தாங்கோ அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த திருச்சி மாநாடுல இங்கே பாருங்க மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு அதை கடிச்சு காமிச்சிட்டு இருக்கு. இன்னொன்னு வாயில கொண்டே ஊட்டி எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா நீ என்ன மாநாடுக்கு போனியா இல்லாட்டி ஃபுட் ரிவ்யூருக்கு போனியா? ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க மாநாட்டில் போய் கேட்டா பாருங்க இந்த சிஎம் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காரு, தளபதி வந்து தூக்கி தான் போட்டாருன்னு. தளபதி தூக்கி போட்டதை நீ எங்க பார்த்த? இந்த தெருநாய் அடிச்சுக்கிற மாதிரி இந்த துண்டுக்கு போய் சண்டை போடுறது, இந்த தண்ணி பாட்டிலுக்கு நாய் புரண்டி வைக்கிற மாதிரி புரண்டி வைக்கிறது, இதெல்லாம் உங்க கூட்டத்துல தான் நடக்குது. எங்க கூட்டம் டீசெண்டா தான் இருக்கு. அப்புறம் இவ்வளவு மாநாடு, மகளிர் மாநாடு, வடக்கு மண்டல மாநாடு, மேற்கு மண்டல மாநாடு, திருச்சி மாநாடு, ராமநாதபுரம் மாநாடு, அங்க மாநாடு, இங்க மாநாடு, வாரம் ஒரு தடவை மாநாடு நடத்துறாங்க. இல்ல இத்தனை பேரை கூட்டிட்டு வர்றதுக்கு முதல்ல காசு, அதுக்கப்புறம் பிரியாணி கொடுத்தாங்க. அது பிரியாணியே புளியோதரை மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒண்ணு அதை ஆக்கணும், ஒவ்வொருத்தவனுக்கு ஒரு டப்பா கொடுக்கணும். இதுல ஊபிஸ்க்கு வந்து இது சரக்கு கொடுக்கணும், பெண்களுக்கு சீலை எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு போக்குவரத்து கூட்டிட்டு வர்றது கூட்டிட்டு போய் விடுறதுக்கு அதுக்கு செலவு இருக்கு. திருப்பி தலைக்கு 200 300ன்னு காசு வேற கொடுக்கணும், சாப்பாட்டோட சேர்த்து காசு கொடுக்கணும். ஆண்களா இருந்தா சாப்பாட்டோட சேர்த்து காசும் கொடுத்து குவாட்டரும் கொடுக்கணும். இவ்வளவு ஒரு தலைக்கு ஒரு 1000 ரூபான்னு வைங்க மக்களே. அப்போ ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எவ்வளவு செலவாகுது? நீங்களே பாருங்க. தலைக்கு ஒரு 1000 வச்சாலும் இத்தனை பேரை இத்தனை மாநாடு வாரம் மாநாடு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது? சிந்திக்கணும் மக்களே, சிந்திக்கணும். இந்த காசுலாம் எங்க இருந்து வருது? நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசு, நம்ம வரிய நம்மளுக்கு செலவழிக்காம அவங்க கொள்ளையடிச்சு வீட்டுல கொண்டே பதுக்கி வச்சிருக்க காசை இப்போ விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லா இடத்துலயும் உணவு பொருள் செதறி கிடக்கு. எங்க இவங்க மாநாடு நடந்தாலும் சரி உணவு பொருளை சீரழிக்கிறாங்க. அதனால சிந்தியுங்கள் மக்களே, சிந்திச்சு வாக்களியுங்கள். யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படின்றது உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஓட்டு. இந்த ஓட்டு வந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்து மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த ஒவ்வொரு குடிமகனின் தலையெழுத்தையும் நிர்ணயிக்கிற தேர்தல் இது. அதனால உங்க ஓட்டை வீணடிக்காதீங்க. கரெக்டா சிந்திச்சு செயல்பட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சிந்திச்சு நம்ம தளபதிக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.